தற்பொழுது வெளியாகிருக்கும் அண்மை செய்தி, ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்க ஆயத்தமாகி வரும் நிலையில் இந்திய தூதரகம் இந்த அறிக்கையை அவசர சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஈரானை விட்டு இந்தியர்கள் வெளியேற இந்திய தூதரகம் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்க ஆயத்தமாகி வரும் நிலையில் இந்திய தூதரகம் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய தூதரகம் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மீது போர் தொடுக்க ஆயத்தமாகி வருவதால் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அவசரமாக வெளியேறுமாறு இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்திய மாணவர்கள், யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி வெளியேற அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விவரம். மாலத்தி, அமெரிக்கா ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் போர் நடவடிக்கை தொடங்கலாம் என்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஈரான் மீது அமெரிக்கா சில முக்கியமான பகுதிகளை குறிவைத்து வான்வெளி தாக்குதல் நடத்துகிறது. எதற்காக என்றால், ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற இஸ்ரேல் உளவு அமைப்புகளுடைய தகவலின் அடிப்படையில இது உலக நாடுகளுடைய கொள்கைகளுக்கு முரணானது என தெரிவித்து அமெரிக்க வான்படைகள் ஈரான்ல ரகசியமாக அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பிறகாகவே ஈரான் அமெரிக்கா இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம் என்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில சமீபத்துல அமெரிக்கா அதன் கடற்படை முழுவதையுமே கிட்டத்தட்ட அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு இடம் மாற்றியது. இது மட்டுமல்லாமல் கத்தார் உள்ளிட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா அதன் படைகளையும் ஈரானை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையில 10 நாட்கள் என்பது ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கால அவகாசம் என்பதை வழங்கியிருக்க அணு ஆயுத தயாரிப்புகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் கூட இது தொடர்பான தேதி முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியானது. ஆனால் ஈரானும் அமெரிக்காவிற்கு பதில் அடி கொடுப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். ஈரானுடைய பல இடங்களில் ஈரான் தன்னுடைய படைகளை குவித்து வரக்கூடிய நிலையில ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு ஒரு அவசர சுற்றறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையினுடைய முதல் வரியிலேயே இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கக்கூடியது, ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள், யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக நோக்கில் ஈரான் வந்திருக்கக்கூடிய அனைவருமே கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வழிகள், குறிப்பா விமானங்கள், கப்பல்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பயன்படுத்தி உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தல் என்பதை வழங்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரான்ல நிலைமை மோசமாகி இருக்கிறது என்பதை இந்திய அரசும் அறிந்திருக்கிறது. இந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதுதான் இந்த சுற்றறிக்கையினுடைய சாராம்சமாக தெரிவித்துக் கொள்ள முடிகிறது. இரண்டாவது மிக முக்கியமாக இந்திய தூதரகம் தெரிவித்திருப்பது, ஒரு மின்னஞ்சல் முகவரி மற்றும் இணையதள முகவரியை கொடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருமே உடனடியாக தங்களுடைய இருப்பிடம், விவரம் உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்திய தூதரகத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதோடு இந்தியர்கள் அனைவரும் தங்களுடைய கைகளில் பாஸ்போர்ட், விசா மற்றும் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை எல்லாம் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடங்கக்கூடிய பட்சத்துல அவசர வழிகளை பயன்படுத்தி இந்தியர்கள் அனைவரையுமே இந்தியாவிற்கு பத்திரமாக அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மேற்கொள்வதற்கான பணிகள் என்பதை தொடங்கியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையிலுமே நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வரக்கூடிய நிலையில இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சமீப நாட்களாக சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டு வந்த நிலையில இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கூடிய சுற்றறிக்கையில பாதுகாப்பான வழிகளை பயன்படுத்தி உடனடியாக ஈரானை விட்டு இந்தியர்கள் வெளியேறுங்கள் என்று இந்திய தூதரகம் எச்சரித்திருப்பது என்பது கூடுதல் கவனத்தை என்பது பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்பதோடு இந்திய தூதரகத்தோடு தொடர்பில் இருங்கள் என்றும் இந்திய தூதரகம் வழங்கக்கூடிய சுற்றறிக்கையில அறிவுறுத்தல் என்பதையும் வழங்கியிருக்கிறார்கள். மாலத்தி, ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.